அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மேங்கோ கிளேஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் போட்டு அரிச்சு வச்சுருக்கேன் 3 தடவை. அதுக்கு 4 எக்கு. இப்போ நம்ம மைதாவுக்கு பாதி அளவு சுகர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வர பீட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் 1/2 கப் போல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிடணும். ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது நான் இன்றைக்கி ஓவனில் வைக்கலை. நிறைய பேர் எங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வில் எப்படி வைக்கணும்னு சொல்லித்தாங்கன்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். இதே கேக் மோல்டில் தான் நான் ஊற்றுறேன். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் வேணாலும் ஊற்றிக்கிடலாம். அதுக்கு பெரிய ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நான் உப்போ எதுவுமே நான் போட மாட்டேன். அதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சு அதில் நம்ம இந்த பேனை வைக்க போகிறோம். முக்கால் இது வர்றது வர நம்ம பேட்டர் ஊற்றினா போதும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்படி தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு மூடி இதை எனக்கு ஒரு 40 நிமிஷம் போல் ஆச்சு வேவதுக்கு. இப்போ நமக்கு நல்ல அழகாக சாஃப்டாக நான் ஃபுல்லாக ஊற்றுனதுனால நல்ல நமக்கு ஃபுல்லாக நமக்கு நல்ல வேலை அது சிந்தலை, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா ஆறின பிறகு தான் நம்ம டீமோல்டு பண்ணணும். சூப்பராக வந்திருக்கு. நம்ம அடுப்பில் வச்சதுனால நமக்கு கரியவோ எடுக்கவோ எதுவுமே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. நம்ம ஓவனில் எப்படி வைப்போமோ அதே போல் தான் வந்திருக்கு. இதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓவன் தான் வேணும்னு இல்லை. இது மேங்கோ கிளேஸ் கேக்னால் நான் ஒரு மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அடுப்பில் பேனில் போட்டு சுகரும் போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நம்ம மேலே அப்ளை பண்ணதுக்கு தான். கொதிச்சாச்சு, போதும். இது அப்படியே ஆற விட்டுறலாம். இதுக்கு நான் சுகர் சிரப்பு மேங்கோ பியூரியை தான் சிரப்புலையும் ஊற்றிருக்கேன். அதனால நமக்கு மேங்கோ சிரப்பாட்டு கிடச்சிருக்கு. நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேக்கை. நல்லா ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு 3 லேயர் வந்திருக்கு. இதில் நான் விப்டு க்ரீம் எதுவுமே நான் சேர்க்கலை. விப்டு க்ரீம் வேணும்னாலும் நம்ம ஒவ்வொரு லேயர்லேயும் வச்சுக்கிடலாம். 3 லேயர்லேயும் நான் சிரப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன், மேங்கோ சிரப். அதுக்கப்புறம் மேலே நம்ம இந்த மேங்கோ பியூரியை ஊற்றுறோம். ஊற்றி ஷேப் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் செய்து காட்டியிருக்கேன். உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு மேங்கோ சீசன்னால் நான் மேங்கோ கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி மேங்கோ கேக் பண்ணியிருக்கேன். மேலே நான் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணினேன் க்ரீம் வச்சு. நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கிடலாம். சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாஃப்டான சூப்பரான கேக் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.